ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பாத் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 263 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ 22,829 பாயிண்ட்ஸ் அந்த ட்ரெண்டில் இருக்குது. சென்செக்ஸ் 75,366 பாயிண்ட்ஸில் இருக்குது. 824 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 303 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 48,064 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 42,060 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1463 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், கிட்டத்தட்ட 3.5% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவோட பார்க்கும்போது நிஃப்டி ஸ்மால் கேப் 100 அது ஒரு 4.24% காலியாக இருக்குது. நிஃப்டி மிட் கேப் 100 அது ஒரு 2.88% காலியாக இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அது வந்து 2.86% காலியாக இருக்குது. நிஃப்டி 50 1.27% காலியாக இருக்குது. ஸோ ஓவராலாட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் அடி விழுது. நான் தான் சொல்கிறது, ஸ்மால் கேப் நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் இதில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு உள்ளே போகாதீங்க, மாட்டிப்பீங்க. மார்க்கெட்டில் தர்ம அடி விழுது. இப்போ மார்க்கெட் விழுறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ February 1 பட்ஜெட் இருக்குது. ஸோ எல்லாரோட கண்ணுமே அதில் தான் இருக்குது. பட்ஜெட்டில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா Q3 ஏர்னிங்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ சேல்ஸு. இதில் அந்த Q3 சேல்ஸு வந்து Q3 ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பஜாஜ் ஆட்டோ, மாருதி சுசுகி இவங்களோட அப்டேட் எல்லாமே வர இருக்குது. அதுவும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது. எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டி ரொம்பவே போராக இருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜான்வரியில் மட்டுமே 60,000 கோடி எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க. அது நேற்றைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது யூஎஸோட ஃபெட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா January 29 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முடிவுகள் எடுப்பாங்க. அதில் இன்ஃப்ளேஷன் டேட்டா, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் அது கட் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு அது ஒரு ரீசனாக இருக்கும். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து மேலே போகுது, குறையுது. விச் மீன்ஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இப்போ ஒரு பேசு பொருளில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து அப்படி தத்தளிச்சிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட்ஜெட்டில் ஏதாவது நமக்கு ஃபேவரான அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லையான்னு சொல்லி. எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கும் ஒரு 5,015 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 6,642 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஒரு 43% கீழே விழுந்திருக்கு. 295 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது லாஸ்ட் தான் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் பரவாயில்ல, ஒரு 295 கோடி ப்ராஃபிட். பட் இருந்தாலும் 43% கீழே விழுந்திருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 522 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்கம் பார்க்கும்போது டோட்டல் இன்கம் 53,869 கோடியாக இருக்குது. அது ஒரு 3% டிக்ளைன் ஆயிருந்துச்சு. அது போக டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 52,118 கோடியாக இருக்குது. அதுவும் குறைஞ்சிருக்கு. அவங்களோட க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் விச் மீன்ஸ் இந்தியாவில் பார்க்கும்போது அது ஒரு 6% க்ரோத் ஆயிருக்கு. 5.68 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5.29 மில்லியன் டன்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் அது வந்து ஒரு 8.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அவங்களோட சேல்ஸ் வந்து இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்போர்ட்லேயும் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட் பார்க்கும்போது லிக்விட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 1.76 மில்லியன் டன்ஸாக இருக்குது. ஸோ இதில் டெலிவரிஸ் நீ பார்க்கும்போது 1.53 மில்லியன் டன்ஸாக இருக்குது. டாடா ஸ்டீல் யூகே அங்கே அவுட்புட் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால டெலிவரிஸ் வந்து 12.5% ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0.56 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இது ஒரு குளோபல் ஸ்டீல் கம்பெனி. உங்களோட ஆனுவல் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷனே 35 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குது. ஸோ ஓகே, ஆக்சுவலி டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் வந்திருக்கு. நல்லா நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் பண்ணி ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் 126 ரூபா இருந்துச்சு. 184 அது வரைக்கும் போனாங்க. 100 ரூபா கன்சிடர் பண்ணால் 184 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 126 ரூபா இருக்குது. இதோட பி ரேஷியோ 40 இருக்குது. 100 ரூபாய்க்கு கீழே வந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம் டாடா ஸ்டீல். இப்போதைக்கு வெயிட் பண்ணது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன் டாடா ஸ்டீலில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர் ராஜா பேட்டரிஸ். இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் என்கிட்ட கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1,005 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து 1,005 ரூபாய்க்கு வந்தது. கடைசியில் 1,026 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் அமர் ராஜா பேட்டரிஸில். February 10 சம்திங் தான் எங்களோட ரிசல்ட்ஸ் இருக்குது. 1,775 ரூபா போன பங்கு இன்றைக்கி எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதான் மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கணுங்கிறது. நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி அப்டேட் பண்ணேன். 1,300 இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் நான் வாங்க போகிறேன்னு சொன்னீங்க. நான் தான் வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட் 1,000 கீழே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். மேபி ரிசல்ட்ஸில் ஏதாவது ப்ராஃபிட் அடி வாங்கினா இன்னும் டவுன் போக சான்சஸ் இருக்குது அமர் ராஜா பேட்டரிஸில். அதனால அமர் ராஜா பேட்டரிஸில் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். 1,005 ரூபாய்க்கு வந்திருக்கு. மேபி ஒரு 950 900 கீழே போக வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அமர் ராஜாவில் ஸ்டில் வந்து வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 548 கோடி. ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
2448 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 806 கோடியாக இருக்குது. ஆனுவல் பேசிஸில் அசட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ, அடுத்தது நெட் என்பிஏ, இதில் நம்ம கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.29% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் என்பிஏ 0.13% இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 0.25% இருந்தது, இப்போ 0.29% அதிகரிச்சிருக்கு கிராஸ் என்பிஏ. நெட் என்பிஏ 0.10% இருந்தது, இப்போ 0.13% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 26% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக அவங்களோட ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 55% இருக்குது. CAR, அதாவது விச் மீன்ஸ் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 27.86% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீ அண்ட் கமிஷன் இன்கம் வந்து 53% அதிகரிச்சிருக்கு. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த லோன் லாஸஸ் அண்ட் ப்ரொவிஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் குவார்டர் ப்ரீவியஸ் இயரில் 1 கோடியாக இருந்தது, இப்போ அது 35 கோடியாட்ட அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்ட் குவார்ட்டரில். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து நெட் டோட்டல் ஆட்டு 19.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அது 23.2% இருந்திருக்கு. லோன் அசட்ஸ் வந்து 31% அதிகரிச்சிருக்கு, 95,570 கோடியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலுமே இவங்களுக்கு நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ அதிகரிச்சிருக்கிறது இவங்களுக்கு ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்குது. அது போக ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 105 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. இவங்களோட 52 வீக் ஹைனி பார்க்கும்போது 188 ரூபா, 52 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க, 105 ரூபாவில் இருக்காங்க. இவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் 70 ரூபா, அந்த ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து 50% ஹையராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது விச் மீன்ஸ் ஹை லெவல்லேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக விழுந்திருக்கு. இவங்களோட லிஸ்டிங் ப்ரைஸ் 150 ரூபா, அதுலேருந்து 30% வரைக்கும் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்காங்க. ஸோ ஓவராலாட்டி 188 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல்படி தான் விழுந்திருக்கு. ஆனால் வெயிட் பண்ணுறதான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா 52 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கு உள்ளே போய் சாட முடியாது. வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் இருக்கிற ட்ரெண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்கில் கிடைக்கும். அதனால் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. கோல் இந்தியாவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 17% காலி, 8,506 கோடியாக இருக்குது. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 35,780 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு 1% டவுன் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சீக்வென்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 35% அதிகரிச்சிருக்கு, 6,289 கோடின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது இன்கமும் பார்த்தீங்கன்னா 17% அதிகரிச்சிருக்கு, விச் மீன்ஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 5 ரூபா 60 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜான்வரி 31 பிப்ரவரி 26 பேமெண்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 374 ரூபாவில் இருக்குது. இது ரீசன்ட் டேஸில் 543 ரூபா வரைக்கும் போனது இதோட 52 ஹை. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் இறங்கியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரீசன் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட்டும் அடி விழுந்திருக்கு, ரெவன்யூவும் அடி விழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். கோல் இந்தியாவில் வேல்யூஷன் சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போக முடியாது. PSU செக்டார் பக்கம் தான் அடி பயங்கரமாக விழுது. அதனால் இப்போதைக்கு PSU ஸ்டாக் பக்கம் நான் போக விருப்பமே படலை. அது போக IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 64% காலி, 2,874 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டில் அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த LPG சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரீகவரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% காலி, 2.17 lakh crore இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 2.16 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் EPS 2.09 rupees இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஆவரேஜ் கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் $3.69 per barrel இருக்குது. பட் ஆக்சுவலி அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் $13.26 per barrel இருந்திருக்கு. இதுவும் அவங்களோட ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு மேஜர் ரீசனாக இருக்குது. டொமஸ்டிக் ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து 6% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. IOCLோட ரிஃபைனரி த்ரூபுட் பார்க்கும்போது 18.110 MMT இருக்குது, விச் மீன்ஸ் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். இந்தியன் ஆயில் ப்ளஸ் வந்து சென்னை பெட்ரோலியம் இவங்க 2 யூனிட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் குவார்ட்டரில் 5 million barrel per day பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இருக்குது, விச் மீன்ஸ் ஒரு நாளில் 5 million barrel வந்து இவங்க ரிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 3% காலியாக இருந்தாங்க. மார்க்கெட்டில் பார்க்கும்போது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 123 ரூபா சம்திங்கில் இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 191 ரூபா, இவங்களோட 50 ஹை பார்க்கும்போது 196 ரூபா வரைக்கும் போனது. 124 ரூபா 123 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, இன்னும் அடிவில் தான் சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த IOCL, கோல் இந்தியா, BPCL, HPCL எல்லாமே.
ஸோ ஓவரால் இதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இதில் பெருசாக ஸ்டாக்கில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, பட் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். இப்போ கோல் இந்தியா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் ஐஓசிஎல் இந்த வாட்டி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திரபிரசா கேஸ் ப்ராஃபிட் 31% காலின்னு சொல்கிறாங்க, 325 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 475 கோடியாக இருந்துச்சு, இப்போ 325 கோடி, 31% காலி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4146 கோடியாக இருக்குது. ரெவன்யூ அதிகரிச்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் வால்யூம்ஸ் வந்து 616.66 மில்லியன் SCM சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர், 6% இன்க்ரீஸாக இருக்குது. வால்யூம் டொமஸ்டிக் பைப் நேச்சுரல் கேஸ் இந்த PNG அதோட வால்யூம் 17% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டோட்டல் வால்யூம் ஆஃப் த கம்பெனி 7% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 377 ரூபாவில் இருக்குது. 570ங்கிறது இவங்களோட 50 ஹை, 14 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. P ரேஷியோ 14 இருக்கிறாங்க. சீப் ரேட்டில் தான் இருக்குது, அதனால பொறுமையாகவே யூஸ் பண்ணுங்கள் இந்திரபிரசா கேஸில். இதில் எனக்கு ஸ்டேக் கிடையாது, இந்திரபிரசா கேஸில் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது. பட் ஆக்சுவலி இப்போ அவங்களோட APM கேஸ் அலோகேஷன் குறைஞ்சிருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு முக்கிய ரீசன். ஸோ இந்த ஸ்டாக்லலாம் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் DLF என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 247 அல்ட்ரா லக்ஸரி ஹோம்ஸ் வந்து அதை விற்கிறதுக்கு ரிமைனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க விற்று போக 247 அல்ட்ரா லக்ஸரி ஹோம்ஸ் இருக்குது அந்த குருகிராம் தாலியாஸ் ப்ராஜெக்டில். ஸோ அது மூலமாட்ட அவங்களுக்கு ஒரு 23,000 கோடி ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி DLF பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. 173 ஹோம்ஸ் விற்றுருக்காங்க, பட் ரிமைனிங் இன்னும் 247 யூனிட்ஸ் இருக்குது. அது விற்றா அவங்களுக்கு 23,000 கோடி ரெவன்யூ கிடைக்கும்னு சொல்லி DLF அப்டேட் கொடுத்துருக்காங்க. பயோகான் சொல்லியிருந்தாங்க 570 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் இஷ்யூன்ஸ் மூலமாட்டு நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லி. இப்போ பயோகான் பயாலஜிக்ஸோட போர்டு வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. NTPC அப்டேட்டு, NTPCக்கு லாரா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டி பிளான்ட் இருக்குது. அதுதான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர் பிளான்டாட்டு வரும் போல், பிக்கஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. NTPC அந்த பிளானை இப்போ எக்ஸ்பென்ஷன் சொல்லியிருக்காங்க, அந்த லாரா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் கெப்பாசிட்டி 1600 மெகாவாட்டு. ஸோ இப்போ அதை டோட்டலாட்டு 4800 மெகாவாட்டாட்டு கொண்டு போகிறாங்க, பிக்கஸ்ட் தெர்மல் பிளான்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து NTPC கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸும் இந்தியன் ஆயிலும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த ஹைட்ரஜன் பேஸ்ட் ரன் ஆகிற ட்ரக்கை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பைலட் ப்ராஜெக்ட் பேசிஸில். அது விரைவில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க போல் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12 to 18 மந்த்ஸில் வந்து பைலட் பேசிஸில் ரன் பண்ணுவாங்க. இது இந்தியாவோட நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அந்த பேஸில் இந்த ட்ரக்கை கொண்டு வராங்க. இது டாடா மோட்டார்ஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. அதானி டோட்டல் கேஸ் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் 19% விழுந்திருக்கு, 142 கோடி. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1400 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வென்ஷியல் பேசிஸில் வந்து 6% மேலே ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ப்ராஃபிட் சீக்வென்ஷியல் பேசிஸில் 23% காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி டோட்டல் கேஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கனரா பேங்கோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ராஃபிட் அதிகரிச்சிருந்தாலும் மற்றபடி டெபாசிட்டு அது போக அந்த ரிமைனிங் செக்டர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வாங்கியிருந்துச்சு. பட் அசட் குவாலிட்டி வந்து எனக்கு கிடைக்கலன்னு அப்டேட் பண்ணல. ஸோ அசட் குவாலிட்டி அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் கிராஸ் NPA பார்க்கும்போது 3.34% இருக்குது, அது ஒரு 105 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் NPA 43 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சி 0.89% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட்லாம் குவார்டர் பேஸில் 1.5% தான் வளர்ச்சி, இயர் ஆன் இயர் பேஸில் 8% வளர்ச்சி. அட்வான்சஸ் 11.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் பேஸில் 4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரெடிட் காஸ்ட் பார்க்கும்போது 0.77 இருக்குது, அதே குவார்டர் பேஸில் 1.05% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லிப்பேஜ் ரேஷியோ 28 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 225 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 91.26% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PSU பேங்க் ஸ்டாக்ஸ் பக்கம் நான் போகவே மாட்டேன். ஸோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாங்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ITC ஹோட்டல்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 439 ரூபாவில் க்ளோஸ் ஆனாங்க. ஸோ நான் நிறைய வாட்டி சொன்னேன் ITC ஹோட்டல்ஸ் மேபி பட்ஜெட்டுக்கு முன்னாடி லிஸ்ட் ஆயிரும்னு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்கஸ் பண்ணேன். January 29 வந்து NDTV ப்ராஃபிட்டில் வந்து லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ITC ஹோட்டல்ஸ் வந்து January 29 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ITC ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆக போகுது. மேபி 200 to 260 அந்த ரேஞ்சுக்குள்ளே லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் 200க்கு மேலே லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. January 29 லிஸ்டிங் டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ITC ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
ஸோ ஐடிசியை வந்து எனி கன்சிடர் பண்ணலாமானா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.